ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவை வச்சு ஒரு பேக்கரி ஸ்வீட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பேனலில் ஒரு கப் 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆகி வந்ததும் நீங்கள் ஒரு 3 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரவை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நீங்கள் ஒரு கையில் போட்டு ஒரு கையில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மாதிரி கட்டியாக தான் இருக்கும். அது நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ரொம்ப நேரம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பேனல்லேருந்து தனியாக விட்டு வந்துடும். ஸோ இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிறதுக்காக நம்ம இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அது தொலியெல்லாம் க்ளீன் பண்ணி நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது மிக்ஸியில் ஒரு அடி அடித்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக்க வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சியில். அதுக்கப்புறம் அதே ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெல்லம், அதாவது நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சர்க்கரை ஒரு கப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ அது மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்திட்டு நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நம்மளோட மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ரவா நல்லா கூல் ஆயிடுச்சு. அது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷன் நம்ம சப்பாத்தி எப்படி நம்ம இது பண்ணுமோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். ஆனால் ரொம்ப நைஸாக எடுக்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ஃபில் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ நம்மளோட மிக்சர் இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம ஹாஃபாக நம்ம 2 பாலாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதோட மிக்சர் ஹாஃபாக வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஸ்பூனில் வச்சு பண்ணலாம், கையில் வச்சும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு அது உள்ளே நல்லா ஃபில் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் அதே சப்பாத்தி கட்டையிலே வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரோல் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நைஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உடஞ்சி வந்துடும் வெளியே. ஸோ கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கெங்கே உங்களுக்கு இந்த ஃபில் பண்ணதெல்லாம் வெளியே வருதோ அங்கே அந்த மாவு கொஞ்சம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீட்டாக நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ரவா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரில் ரொம்ப நைஸாக வரணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ இதே மாதிரி நம்ம 2 போர்ஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதே நம்ம இட்லி இதில் ஆவியை வச்சு தான் வேக வைக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ நம்மளோட ஸ்வீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே பேக்கரி போயிட்டு நம்ம குழந்தைகளுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.